Hi friends, ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான மக்கள் இயர்பட்ஸ் வாங்குறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமான இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி DuoPods i2 அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 999க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் இந்த இயர்பட்ஸில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் பாக்ஸோட டிசைன் ரொம்பவே நல்லா இருந்தாலும் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த TWS வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக மேட் ஃபினிஷாக பண்ணியிருக்காங்க. பிளாக்கை விட ஒயிட் மற்றும் ப்ளூ பார்த்திங்க அப்படின்னா டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளாடி இருக்க இயர்பட்ஸை வெளியே எடுத்திங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இயர்பட்ஸ் காதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ணுற நிறைய பிராண்டோட இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 45 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8.5 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. ஒரு டீசெண்டான பிளேபேக் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேம் விளையாடும் போது அந்தளவுக்கு லேக் இல்லை. பெரிய டிரைவர் இருக்கனால ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. கேமிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ கொஞ்சம் லவுடாக இருக்குது. ரொம்ப நாள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிவி பிராண்டில் இருந்து கொஞ்சம் அதிகமான பேஸ் உள்ள ஒரு இயர்பட்ஸ் இந்த ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு கால் குவாலிட்டி மற்றும் ரொம்ப அதிகமான பேஸ் உள்ள ஒரு இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.